இன்றைக்கி நெய் காய்ச்சறத பார்க்கலாம். இது 20 நாள் ஆயிடுச்சு நான் சேர்த்து வச்சு. பசும்பால் வாங்குறதுனால அதோட ஏடு எடுத்து சேர்த்து வைக்கிறேன் எடுத்து சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் வெளியே இருக்கட்டும் நார்மலாக. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால இப்போ கிரைண்டரில் தான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நார்மல் தண்ணி இது. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அதனால் இப்படி ஊற்றி வச்சிடலாம். இப்போ கிரைண்டரை நம்ம போய் எடுக்கலாம். கல் சுத்தமாக இருக்குது. நம்ம இன்னொரு வாட்டி கழுவிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும்ல, இப்படி ஈஸியாக எடுக்க வரும் கிண்ணத்துலேருந்து. அதுக்கு தான் தண்ணி ஊற்றுறது. இப்போ ஒரு கிண்ணமாக நம்ம அதுக்குள்ளே சேர்க்கலாம். கிரைண்டருக்குள்ளே போட்டுக்கலாம். இது மிக்ஸிலே அடிக்கலாம் கொஞ்சமாக இருந்தால். இப்போ கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நான் கிரைண்டரில் அடித்து காட்டலாம். ஈஸியாக ஒரே டைமில் முடிச்சிருக்கலாம். நம்ம இதையே சேர்த்துக்கலாம். இப்போ 2வது கிண்ணம் சேர்க்குறேன். இப்போ 3வது கிண்ணத்தில் இருக்கிறதே சாய்ச்சிட்டேன் இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ சில்லுன்னு தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஏடு எடுத்துக்கலாம். இப்போது இது ஓட்டிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலாம். இப்போ 2வது சொம்பு தண்ணி ஊற்றுறேன். மேலெல்லாம் தெளிக்காது, பயப்பட வேண்டாம் நீங்கள். அது அப்படியே தண்ணி தனியாகவும் நம்மளுக்கு அந்த ஏடு தனியாகவும் வந்துடும். இது கை வைக்க ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே எதுனா கரண்டி எடுத்துக்கோங்க. ஈஸியாக கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் தண்ணியில் தள்ளி விட்டுருங்க. உடச்சி விட நல்லா சீக்கிரமாக அது இறுகி வந்துடும். மெதுவாக திரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணி தனியாக அந்த வெண்ணெய் தனியாக வருது. இன்னும் 2 நிமிஷத்தில் ஆயிடும். நம்ம எடுத்துக்கலாம் வெளியே. தெரியுதா? தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக திரண்டு வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம கிட்ட சேர்ந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ கிரைண்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு இது வெண்ணெய் அடித்து கொடுத்துரும். நம்ம இது இப்போ ஓப்பன் பண்ணி பொறுமையாக தண்ணியிலேருந்து அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே இருக்குது, இதெல்லாம் எடுத்துடலாம். அப்போ தான் கல் எடுக்க முடியும், இல்லைன்னா கீழே கொட்டிக்கும் நம்மளுக்கு. கொஞ்சமாக இருந்தால் நம்ம மிக்சிலே ஓட்டிக்கலாம். ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா. இப்போ கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நான் இதில் எடுத்துட்டேன். எப்படியும் நம்மளுக்கு இது 1 லிட்டர் கிடைக்கும். எங்கள் ஊரில் பாக்கெட் பால் இல்லை, பசும்பால் விற்கும். அது நாங்கள் வாங்கிறது. இப்போ இது போல் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் ஸ்டவ்வு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட்டிக்கலாம். நெய் உருக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே இருக்கட்டும் ஸ்லோவாகவே கொஞ்ச நேரம். வெண்ணெய் நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கொதி வருது. அவ்வளோதான். மெதுவாக இப்படியே கொதிக்கட்டும். சிம்மில் வைக்கட்டும் நம்ம அடுப்பை, இல்லைன்னா பொங்கிரும். நெய் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துருவோம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு வருது. அப்படியே இறுகிடும் தனியாக. இப்போ நெய் கண்ணாடி மாதிரி வரும் நம்மளுக்கு. பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. எவ்வளோ கோல்டன் கலரில். அவ்வளோதான். ரொம்ப கொதிக்கக்கூடாது. கரெக்டாக அந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம் கரைஞ்சிட்டோம். ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. ஆறுனதுமே நம்ம ஒரு சில்வர் டப்பாவில் ஊற்றிக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். எதுனா டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன்.
அவ்வளோதான். ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு நம்மளுக்கு. இதுவும் வெள்ளை கலரில் போயிடுச்சு. அவ்வளோதான், இப்போயே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறட்டும். நம்ம நெய்யை டப்பாவில் ஊற்றிக்கலாம். நெய் வீட்டில் அடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ. நெய் வடிகட்டியாச்சு பாருங்கள். இது 2 லிட்ரு டப்பா. இது கரெக்டாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 லிட்ரு வந்திருக்கு. அவ்வளோதான். இது ஆறட்டும். ஆறுனதுமே நம்ம மூடி வச்சிடலாம்.